தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 5 முதல் 17 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 16வது வாக்கியம். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்தாவிகள் ஓடிப்போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போகின்றன. 2வது நோயாளிகள் அங்கு குணம் வருகின்றன. அப்போ வார்த்தை தான் அங்கே நோய்களை குணமாக்குறது, பேய்களை விரட்டுகிறது. அந்த வார்த்தை தினந்தோறும் நாம் படிக்க வேண்டும். அந்த வார்த்தை தினந்தோறும் நாம் கேட்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகள் திருப்பலியில் இது அந்த வார்த்தை முழங்கப்படுகிறது. மக்களே, நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, நாம் அங்கு செல்கின்ற பொழுது நமக்கு தேவையான வார்த்தையை தெய்வம் அந்த அருட்தந்தை வழியாக இதோ நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அப்படி போகிற சமயத்தில் அந்த வார்த்தையானது நம்மை குணப்படுத்தும். தீமையானது அதை அடையாளம் கண்டுகொண்டு இனி போக வேண்டாம் என்று சொல்லுகிற போது அப்பே நாம் கண்டுபிடித்து விடலாம். இதோ என்னை குறித்து ஒரு செய்தி, தெய்வம் எனக்கு தர செய்தி அங்கு இன்று. அப்போ அதை எதிர்த்து நாம் போக வேண்டும் மொழியே, வார்த்தை கேட்க நாம் போக வேண்டும் மொழியே, அதுக்கு எதிர்த்து போகக்கூடாது. 2வது தியான மையங்களுக்கு சென்று இறை வார்த்தை நாம் கேட்போம். நம்முடைய பங்குகளில் அங்கே தியானங்கள் நடக்கின்றன. அங்கே ஓரோ காலகட்டத்திலும் ஓரோ சூழலிலும் இதோ தியானங்கள் அங்கே ஏற்படுத்தப்படுகின்றன. அப்போ அந்த இறை வார்த்தை பகிர்வு அங்கே வருகின்ற சமயத்தில் அந்த வார்த்தையை தாகத்துடன் கேட்போம். வேலைக்கு போக வேண்டும், வீட்டில் அமர்ந்து வேண்டும் கொள்கிறேன் என்றதல்ல. அங்கே நாம் சென்று தியானத்துக்கு சென்று பங்குகளில் நடத்துகிற அந்த தியானங்களில் சென்று அந்த இறை வார்த்தை நாம் கேட்கின்ற பொழுது இதான் நமக்கு வேண்டிய நன்மைகள் தெய்வம் தருகிறார். அந்த வார்த்தை வழியாக நம்முடைய உடலில் இருக்கின்ற நோய் நீங்கி போகும். மன நோய்கள், மனக்காயங்கள் அது அகற்றப்படும். அதே சமயத்தில் குடும்பத்தில் உள்ள திண்மைகளும் தீய சக்திகளும் தீய பழக்க வழக்கங்களும் இது நம்மை விட்டு நீங்கி போயிடும். வார்த்தைக்கு செவி கொடுப்போம், அதுக்கேற்றபடி வாழ்வோம். ஆமென். மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.